ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிஎன் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாம் தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. கிளாக் டவர் ஹைடன் ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடுக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து இந்த பீக் இந்த வீட்டில் தான். இது பீக்கா கிளாக் டவர் இந்த வீட்டில் தான் இருக்குது. நீங்கள் இறங்கினோடனே சாண்டினோ கார்டு தான் இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இறங்கினோடனே இந்த பாருங்கள், அந்த வீட்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் லூட்டெல்லாம் நீங்கள் கீழே இறங்கி லூட் அடிச்சுட்டு இங்கே வந்துடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக பொறுமையாக உள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல போயிடலாம். ஒரு குகையாட்டம் இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, ஒரு குகையாட்டம் இருக்கு. ஆனால் குதிச்சிங்கன்னா மேலே வந்துடுவீங்க. கைஸ், இதெல்லாம் பங்கமான ட்ரீடன் பிளேஸு. நீங்கள் சர்வேலாம் பங்கமாக பண்ணலாம். நீங்கள் எனிமிஸெல்லாம் உங்களால் எனிமிஸ் அடிக்க முடியும், ஆனால் எனிமி உங்களால் அடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் செவுத்துக்குள்ளே இருக்கிறீங்களே, செவுத்துக்குள்ளே எனிமையால் அடிக்கவே முடியாது. நீங்கள் என்ன பாருங்கள், இது வேறு எமௌண்ட் போட்டால் காமிக்காது. அதான் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா கைஸ். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை டெய்லியும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ரெண்டாவது ட்ரிக்கை பார்க்கலாம் வாங்க. கைஸ், இந்த ரெண்டாவது ட்ரிக் வந்து ஒரு ட்ரிக்காக இருக்காது, ஒரு டிப்பு. உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு டிப்பாக சொல்லி தரேங்க கைஸ், ஒரு ட்ரிக்கு. அதில் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு பாருங்கள், நான் அந்த சைடு க்ளோவால் போட்டுக்க சொல்கிறேன். க்ளோவால் போட்டுக்கோ, நான் உனக்கு பின்னாடியே வந்து நிற்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே க்ளோவால் போட்டு அடைச்சிருவான். போடுற க்ளோவால் அங்கே க்ளோவால் போட்டு அடைச்சிட்டானா இப்போ பாருங்கள், இப்போ நான் எங்கேயும் ஏற மாட்டேன். அவனுக்கு பின்னாடி எப்படி திரும்ப வருவேன், எங்கே பாருங்கள், இந்த பெட்டில் ஏறிட்டிங்களா, பெட்டில் ஏறிட்டு கரெக்டாக குதிச்சு நான் போட்டு திரும்ப டெலி போட்டானீங்கன்னா வந்துடுவீங்க. சரி பார்த்தீங்களா, ரெடி காய்ச்சி இருக்குது. இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் திரும்ப கீழே போகணுன்னா திரும்ப டைமில் சடினா போட்டிங்கன்னா கீழே வந்துடுவீங்க. அவன் பார்த்துட்டு எப்பட்றா பண்ணன்னு கேட்டே இருந்தான். சரி வாடா சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அவன் பாருங்கள், இங்கே சாண்டினா போட்டு வர முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே தூரமாக போயிட்டு கீழே போக முடியும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சாமி, சொல்கிறேன்டா டே. சரி வாங்க அடுத்த ட்ரிக்கு போகலாம் கைஸ். அது வந்து ஒரு ஹைடின் பிளேஸ் ஆட்டம் இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த செவுத்துக்குள்ள உங்களால் வர முடியும் தெரியுங்களா, அதே மாதிரி ட்ரிக்கு தான். நீங்கள் இந்த செவுத்துக்குள்ளே வரலாம் உங்களால். பார்க்குறீங்களா, இங்கே வருங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நின்னீங்க, ஆனால் இந்த செவுத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனால் அதோட பங்கமான ட்ரிக்கு. ஹேக்கரால் கூட அடிக்க முடியாது செவுத்தை தாண்டி. பாருங்க, அதெல்லாம் அடிக்கலாம். ஹெட்ஷாட் ஹேக்கர் அந்த மாதிரி ஹேக்கர்லாம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கலாம். பாருங்க, கரெக்டாக சாண்டினா வரும்போது நீங்கள் இந்த இடத்துல ஏறி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல ஏறக்கூடாது. சரி, இந்த இடத்துல நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் சைடில் போட்டானு மேலே அந்த சைடு போயிட்டாங்க. பாருங்க, இப்போ பாருங்க போயிட்டானா, போய் பார்த்தா எங்கடா மேலே வந்துட்டா, இன்னும் ஒழிஞ்சிட்டு இருந்துட்டு செவுத்துக்குள்ளே போயிட்டேன்டா போய் பார்த்து இந்த செவுத்துக்குள்ளே போய் கிடக்குறான். பாருங்க, அந்த கையில் போயிட்டீங்கன்னா இந்த செவுத்துக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த செவுத்துக்குள்ளே வந்துடலாம். நான் சொன்னேன் அப்படி போகாதுடான்னா, நான் அப்படியே போயிட்டான். நான் செவுத்துக்குள்ளே போயிட்டான். அவனையும் வெளியே வர முடியாது கைஸ். ஏன்னா அந்த செலிக்குள்ளே போயிட்டீங்களான்னா டெலிபோர்ட் ஆகிடுச்சுன்னா போயிடலாம். இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் அது மேலே போயிட்டு திரும்ப நீங்கள் வரணும்னு வச்சுக்கோங்க. அந்த டெலிபோர்ட் முடியறதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா வர முடியாது கைஸ். அப்படியே அழிஞ்சிருவீங்க. என் ஃப்ரெண்டு போயிட்டு மேலே போய் பார்க்குறான். நம்ம மேலே போய் பார்த்துக்கிறேன்னா, சரி மேலே போய் பார்த்துக்கோ, நான் கரெக்டாக இருக்கிறேன்னான்னு பார்த்தேன். சரி, அவன் இருக்கிற சத்தெல்லாம் செவுத்து இருக்குது. சரி, கரெக்டாக இந்த கம்பி நேராக இருக்குல்ல, அங்கே குதிச்சு போட்டி மேலே வந்துடுவீங்க. குதிச்சு சாண்டினா போட்டிங்கன்னா மேலே வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்களா ஏஸ், பங்கமானிட்டு இருக்குது, யாராலையும் அடிக்கவே முடியாது. இங்கே வருங்க, இங்கே ஜாலியாக நீங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். வருங்க, இன்னும் கம்மியாக தான் வச்சுருந்தா, ஆனால் எனிமிஸ் உங்களால் அடிக்க முடியாது நினைக்க. பாருங்க, என் ஃப்ரெண்டு வந்துட்டான். ரெண்டும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஐஸ். இங்கே வருங்க, ஆனால் சின்ன இடத்துல அவன்லாம் அமௌண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவன் டெலிபோர்ட் ஆகிடும், நானும் டெலிபோர்ட் ஆகிட்டேன். நீங்கள் டெலிபோர்ட் ஆகிறதுக்குள்ளே வந்துடணும், இல்லைன்னா உங்களால் வர முடியாது. ஓகே கைஸ், வாங்க ரெண்டாவது ட்ரிக். எத்தனை ட்ரிக்கு, 4th ட்ரிக்கா 3rd ட்ரிக்கா, ஏதோ ட்ரிக்கு. வாங்க போகலாம் கைஸ். இந்த ட்ரிக்கில் வந்து இப்போ நீங்கள் உங்கள் டீமை செத்துட்டானா, இப்போ நீங்கள் சோலாடாரை போடணும். சோலாடாரை போட்டால் அடித்து வெளுத்துருவானுங்க. இப்போ எப்படி நீங்கள் சோலாடார் ஈஸியாக எனிமிஸ் அடிக்க முடியாத இடத்துல போட முடியும்னு வச்சுக்கோங்க. டப்புன்னு ஒரு சோலாடாரை போட்டுருங்க. சோலாடாரை போட்டிங்களா, இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணுறேன். ஆனால் அந்த ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் வெளியே வர முடியாது. உங்கள் ஃப்ரெண்டால் தான் ரிவைவ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் வேணால் பாருங்களே, இது வந்து க்ளோவால் போட்டுருங்க. க்ளோவால் போட்டு மேலே இந்த மாதிரி வருங்க, கரெக்டாக அந்த க்ளோவால் மேலே ஏறி டப்புன்னு குதிச்சு சாண்டினா போடுங்க. சட்டை போட்டுன்னு மேலே வந்துடுவீங்க. கைஸ், எப்படி இருக்குது கைஸ், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யார் சொல்லுவா, நீங்கள் பார்த்தீங்களா? நம்ம தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சலாம் சொல்கிறோம். ரெடி கைஸ், இருக்குது, சூப்பராக இருக்குது. நானே அமௌண்ட்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனிமீஸ்லாம் வருவாங்க. காலோடைய சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் கேம் சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். நானும் சும்மா சுட்டு காமிச்சிட்டே இருந்தேன் எனிமிஸ்லாம். டே வாங்கடான்னு. நான் வருவானுங்க பாருங்களே, சொடன்னு வருவாங்க. கட் பண்ணலாமான்னு பார்த்தேன். சரி, கட் பண்ணாமே இருக்கலாம். பாருங்களா, தொண்டம்பதுங்க ஒருத்தன் வந்து கீழே குதிச்சிட்டான். இந்த போட்டோன்னே வந்துட்டான். ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரில கைஸ். அங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பண்ணலாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இங்கே 2 பேர் டீம் எட்டு போல். ஐயோ இங்கே பாருங்க,
தேடுறானுங்க என்ன எங்கே இருக்கிறேன்னே தெரியல, அவனுங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் இந்த செவுத்துக்கு மேலேக்கும் கீழேக்கும் நடுவில் இருக்கிறேன். அவனுங்களுக்குலாம் ட்ரிக்கும் தெரியாது போல கைஸ். அவங்களாம் பாட்டு பசங்க. அங்கே பேட் ராயல் போட்டு தான் போகணும். ஏன்னா இது முதல்ல இந்த மாதிரி கண்டென்ட்டில் எடுக்கணும், பிஆர் மேட்சில் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிளாக் ரோல் அடிப்பானுங்க. நீங்கள் இந்த மாதிரி கிளாக் ரோல் சர்வே பண்ணுறதுக்குலாம் வரலாம். நாங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தானுங்க. சரி நான் கட் பண்ணலாமான்னு பார்த்தேன். சரி வேணாம், இவனுங்க வச்சு ஃபன் பண்ணலாம் பார்த்துங்க. அங்கே இங்கேயும் சுற்றுறானுங்க, எங்கே இருக்கிறானுங்க தெரியல. எனக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல. அதனால் அவங்க இங்கேயும் சுற்றி பார்க்க இங்கே தான் காமிக்குதேன்னு. இப்போ வண்டா நீங்கள்லாம் பாருங்க. என் ஃப்ரெண்டு ரிவேயே முடிச்சிட்டான். ஆனால் உங்களால் வெளியவே போக முடியாது கைஸ். அதான் கைஸ் இந்த டிக்கோட மேனஸ் பண்ணி அவன் தான் உங்கள் ஃப்ரெண்டு ரிவே பண்ண அவன்டா தான் உண்டு பாருங்க. அவன் வருவான் பாருங்க. அவன் வந்து ஒரு ஃபன்னை பண்ணுவானுங்க பாருங்க. இந்த வந்துட்டு இருக்கிறான் பாருங்க, அங்கேருந்து வருவான். வந்து நம்ம அப்படியே ஒரு ட்ரிக் பண்ண பார்த்தீங்களா, அந்த செவத்துக்குள்ளே போகிற மாதிரி அந்த செவத்துக்குள்ளே போயிட்டான். டீமேட் அந்த எனிமிஸ்லாம் பார்த்துட்டானுங்க. பார்த்ததுக்கப்புறம் எமௌண்ட் போடுறது என்ன, அவனுங்க அடிக்க ட்ரை பண்ணுறது என்ன, இவன் குதிச்சு எமௌண்ட் போடுறது என்ன. ஐயோ ஒரே ஃபன்னாக இருக்கும் கைஸ். அதை பாருங்கள். இறங்கிட்டானா அவன் எனிமிஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே டப்புன்னு நான் சொன்ன ட்ரிக் எடுத்து போட்டான். உள்ள வந்துட்டான். சரி டப்புன்னு வந்துடுவான் பார்த்தா இங்கே வருவான்னு பார்த்தா கீழே வந்துட்டான். இங்கே பாருங்கள் க்ளோவால்லாம் பாருங்கள் கோடமாக தெரியுது. ஏன்னா மேலே தெரியும் வெளியே. சரி எங்கேன்னு பார்த்தா உள்ள வந்துட்டான் பார்த்தீங்களா. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுக்கப்புறம் என் டீமேட் பார்த்துட்டானுங்க. அந்த டீமேட்டுங்கிற மாதிரி எனிமிஸ்லாம் பார்த்துட்டானுங்க. தான் எதோ சட்டை போட்டுக்கிறானே ஒரு ஜோன் வந்துருச்சு. அப்பவும் போகவே இல்லை அவனுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போனானுங்க. வருங்க என் டீமேட் அவன் ஃப்ரெண்டு வந்து எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். இங்கே வருங்க இவங்க பார்த்துட்டானுங்க, 2 பேருமே பார்த்துட்டானுங்க. அடிக்கலாம் ட்ரை பண்ணுறானுங்க. இங்கே வருங்க அவன் சுட்டு பார்க்குறான். டீமேட் குண்டெல்லாம் போட்டு பார்க்குறானுங்க. என்ன ஒன்றும் ஆகாது. ஏன்னா செவுத்துக்கு அந்த சைடு எடுக்கிறான், எதுவுமே பண்ண முடியாது. அவனும் ஜாலியாக அமௌண்ட் போட்டு தான். ஆனால் அவனாலே வெளியே வர முடியாது கேஸ். ஏன்னா அவன் இந்த டெலிபோர்ட் கேரக்டர் முடிகிறக்குள்ளே வெளியே போகணும். இல்லைன்னா அதுவும் வெளியே போகல, பயந்துட்டே வெளியே போகல. இங்கே பாருங்க அவன் பையங்க அவனுக்கு தேடிக்கிட்டே இருக்கிறானுங்க. நானும் சுட்டு பார்க்குறேன். இன்னும் ஏதோ சின்ன கேப்பில் அவனுக்கு மண்டையில் அடிச்ச முடியுமான்னு பார்த்துட்டே இருந்தேன். சுடவே முடியல. ஸ்கோப்லாம் போட்டு பார்க்குறேன், சுட்டு பார்க்குறேன், சுடவே முடியல. சரி நானும் சுட்டு காமிச்சேன். நானும் இங்கே தான் இருக்கிறேன்னா நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியவே இல்லை பாருங்கள். இவன் வேறு எமௌண்ட்லாம் போடுறான், கொடி கொடுத்துற எமௌண்ட்டு. யாரா நீங்கள் டே நாங்கள்லாம் ஹேக்கராட்ட விளையாடுவோண்டா பாரு. எமௌண்ட்லாம் போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அவனுக்கு போகிற மாதிரி தெரியல. என் ஃப்ரெண்டில் எமௌண்ட்டாக போடுறான் சாமி. வெளியெல்லாம் தலையெல்லாம் தெரியுது. தலை டைமில் அடிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். பாருங்க நானும் ஸ்கோப் போட்டு பார்க்குறேன். பாருங்க வெளியே வர ட்ரை பண்ணிட்டே இருந்தால் நான் வெளியே வரவே முடியல. ஓகே நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போகலாங்களா? என்ன ட்ரிக்கு நெக்ஸ்ட், எத்தனை ட்ரிக்குங்கிறது தெரியல. சரி வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து இது நார்மலான ட்ரிக்கு தான். அதை பழைய விட்டு அந்த கிளாக் டோரில் பண்ணாங்களே அதே மாதிரி தான் நம்ம இந்த கிளாக் டோர் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குங்களா அந்த ட்ரிக் சொல்ல. இது ஒரு ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு டிப்பாக சொல்கிறேன். இங்கேயும் அந்த இதே அதே மாதிரி பண்ணலாமா பண்ண முடியுமான்னு பார்த்தேன். கரெக்டாக இங்கேயும் பண்ண முடியுது காய்ஸ். இந்த இடத்துல இங்கேயும் வந்து உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல நிறைய தடவை ஜோன்லாம் போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பாதி பேர் இறங்குவீங்க ஏன்னா சர்வே பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து வந்துக்கலாம் பாருங்க எனிமி. சரி அவன் போய் சொல்லட்டும். சரிங்க இது சரி மேலே போக முடியுமான்னு பார்த்தேன். என்னடா அது இங்கே வந்து மேலே போக முடியுமான்னு பார்க்கலாம். மேலே மேப் பார்த்துக்குங்க. நான் வேறு இடத்துல ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். டப்புன்னு மேலே வந்தால் இங்கே வந்துட்டேன் கைஸ். இந்த இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்க இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். உங்களுக்கும் இந்த இடத்துல பிடிச்சிச்சுன்னா வந்து பண்ணுங்கள் கைஸ். கடைசி ட்ரிக்கு வந்து நம்ம இந்த கிளாக்டோட இந்த மணிக்குண்டுக்குள்ளே தான் போக முடியுமான்னு பார்க்கலாம். இதை முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ நியூ பிளேயர்ஸுக்கு தெரியாது, ஓல்டு பிளேயர்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரி உள்ள போகலான்னு. சரி நான் செக் பண்ணி பார்க்கலாம். சரி திரும்ப உள்ள போக முடியுதான்னு பார்க்கலான்னு உள்ள குத்திக்கிட்டே கிடந்தாங்க கைஸ். பாருங்க குத்திக்கிட்டே இருந்தால் நான் டீமேட் வந்து இடித்தா இன்னுமே உள்ளே போகல. ஐயோ உள்ளே போக முடியாது போலே சார். கடைசியாக ஒரு தடவை இடிடான்னு பார்த்தா உள்ள போயிடுச்சு. பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் எடுக்கவே இல்லை. ஒன்றே இந்த மாதிரி ட்ரிக் இருக்குது. பாய் கைஸ். இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.